வணக்கம் நண்பர்களே, இது திசையட்டும் தமிழ். இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் எது அப்படின்னா, கண்ணதாசன் காலத்தின் வெளிப்பாடு. பழ கருப்பையா அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. நண்பர்களே, பழ கருப்பையா சிறந்த மேடை பேச்சாளர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் தூய தமிழில் தான் அவர் பேசுவார். பெரும்பாலும் தூய தமிழில் தான் எழுதவும் செய்வார். நம்மளுடைய விஷயம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் இந்த ஆய்வு கட்டுரைகள், ஒருத்தரை விமர்சனம் பண்ணுறது, ஒரு புத்தகங்களை வந்து ஆய்வு பண்ணுறது, இது போன்ற புத்தகங்கள் எல்லாம் ரொம்பவே வறட்சியாக இருக்கும். அதோடைய எழுத்து நடையே பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பல வகையில் உண்மை தான். ஆனால் கண்ணதாசன் காலத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து எழுத்து நடையாகட்டும், அதோடைய வீச்சாகட்டும் ரொம்பவே அற்புதமாக இருக்குது. வாசிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாகவும் அவர் பேசுகிற மாதிரியே எழுதியிருக்கார். அதுதான் ஒரு பெரிய சிறப்பம்சம். மிக விரைவாக இதை வந்து நம்மளால் வாசிக்க முடியும், உள்வாங்கிக்கிட முடியும். அந்த அளவுக்கு இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு பழ கருப்பையா. சரி, கண்ணதாசனை பற்றி இவர் விமர்சன நோக்கில் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இதில் ஒரு 17 கட்டுரைகள் இருக்குது. 17 கட்டுரைகளும் கண்ணதாசனை வேறு வேறு கோணங்களில் ஆய்வு செய்கிற மாதிரி இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. கண்ணதாசன் எதெல்லாம் சரியாக இருந்திருக்காரு, என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவர் திருத்திக்கணும் அல்லது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அப்புறம் சொல்லியிருக்காரு. இதில் அந்த 17 கட்டுரைகளில் முதல் கட்டுரை எப்படி ஆரம்பிக்கிறாரு, எப்படி அப்படின்னா, எப்படி கவிதை காலகட்டம் ஆரம்பித்து முடிஞ்சு இந்த கட்டுரைகள் காலகட்டம் வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, உலகத்திலே இப்போ அதிகமாக எழுதப்படுறது என்ன, கட்டுரையா அல்லது கவிதையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதினம், அதாவது நாவல், சிறுகதை, கட்டுரை, இதுதான் அதிகமாக எல்லோரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. கவிதை வந்து இதை கணக்கு பண்ணால் ரொம்ப குறைவாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் முந்தைய காலத்தில் நம்ம வள்ளுவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கவிதையாக தான் இருக்கும். இவர் சொல்கிறாரு, காரணம் என்ன அப்படின்னா, அன்றைக்கி அவ்வளோதான் முடியும். ஏன்னா ஓலைச்சுவடி தான். ஓலைச்சுவடியில் எவ்வளவு சுருக்கமாக முடியுமோ அதைத்தான் எழுத முடியும். இன்றைக்கி நம்ம திருக்குறளை வந்து ஒரு குறள் எடுத்துகிட்டு நீங்கள் 50 பக்கத்து கூட எழுதலாம். ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு பேனா வந்துருச்சு, பேப்பர் வந்துருச்சு, கணிப்பொறி வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஸோ நம்மளால் ஒரு குறளை விரித்து எழுத முடியும். அப்போ இவ்வளவு விஷயத்தை சுருக்கி 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 தான் வள்ளுவர் என்ன செய்கிறாருன்னா 1.5 அடியில் கொண்டுறாரு. நீங்கள் இவ்வளோ வேணாலும் விரிச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டுறாரு. இதே மாதிரி தான் கம்பராமாயணம், எல்லா இலக்கியங்களுமே கவிதையாக தான் எழுதினாங்க. காரணம் என்னென்னா, ஒரே ஒரு காரணம், அன்னைக்கு சூழலி தான். ஓலைச்சுவடில் மட்டும்தான் எழுத முடியும். அதையும் ஒற்று வைக்க முடியாது, புள்ளி வைக்க முடியாது. ஏன்னா வச்சா ஓலை கிழிஞ்சு போயிடும். அதனால தான் கட்டுரை எப்போ வந்தது, இந்த மாதிரி உரைநடை எப்படி வந்தது அப்படின்னா, பிரிட்டிஷ் காலத்தில் தான் ரொம்ப வந்தது அப்படிம்பாங்க. இவர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. என்னைக்கு வந்து அச்சு இயந்திரம் கண்டுபிடிச்சி வந்ததோ அதுக்கப்புறம் தான் எல்லாமே ரொம்ப வீரியமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் உரைநடையே வர ஆரம்பிச்சது அப்படிங்கிறாரு. அது உண்மை தான். இருந்தாலும் பின்னாடி கவிதைக்குன்னு ஒரு பெரிய மவுஸ் இருந்தால் அப்படின்னு கேட்டால் இருந்தது. அது யார் யாரோட காலத்தில் இருந்தது அப்படின்னா, பழைய காலத்தில் இருந்தது. கண்ணதாசன் அதோடைய இந்த பிற்காலத்தில் மிக முன்னணியில் இருந்த ஒரு ஆள் அப்படிங்கிறாரு. அது உண்மைதான். ஏன் அப்படின்னா, இப்போ கூட பார்த்திங்கன்னா, ஒரு பாடலாசிரியர் எங்கேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னா கண்ணதாசன்லேருந்து ஆரம்பிப்போம். கண்ணதாசன் முன்னாடி ஆள் இருந்திருக்காங்க. உடுமல் நாராய கணிவி, பாபநாசம் சிவன், இவங்களாம் இருந்திருக்காங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கண்ணதாசன் தான் தெரியும். ஏன் கண்ணதாசன் தெரியும் அப்படின்னா, அவர் அரசியல் இருந்தார். நிறைய மேடை பேச்சுக்கள், நிறையா அவரை சுற்றி ஒரு கான்ட்ரவர்சிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய இருந்தனால கண்ணதாசன் பேர் எல்லாருக்கும் போய் ரீச் ஆனது. இன்னும் சொல்லனா, கண்ணதாசனுடைய கவிதைகள் நிறைய பேரை மயக்கினது. பல இளம் கவிஞர்களை உருவாக்குனதே கண்ணதாசனுடைய கவிதைகள் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இதில் முதல் கட்டுரையை அவர் சொல்கிறார், உரைநடை எப்படி முடிஞ்சு கவிதைக்குன்னு ஒரு மகத்துவம் இருந்தது, கண்ணதாசன் எப்படி ஆரம்பிக்கிறாரு, ஒரு பாவலன் பிறக்கிறான் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுறாரு. என்ன அப்படின்னா, கண்ணதாசனுடைய ஆரம்ப கவிதை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் சொல்கிறாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கவிதை தான். காலையில் அதிகாலை எழுந்து சார்ந்த பொட்டு எடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான். அந்த காலையில் என்னது, ஒரு பெண் வந்து ஒரு ஆணை காதலிக்கும், வீட்டில் முடியாதும்பாங்க, எதிர்ப்பாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து அவனை நினச்சிக்கிட்டே உருகிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் இந்த பாட்டை இப்படி ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இது கவிதை அப்படின்னு கேட்டால் இது கவிதையே கிடையாது. ரொம்ப 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 சாதாரண விஷயம். இதை கண்ணதாசன் தன்னுடைய கவிதை தொகுப்பில் முன்னாடி வச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வேணுமாலாம் ஒன்று செய்யலாம். இது வந்து ஒரு ஆரம்ப காலகட்ட கவிதைங்க,
சின்ன பிள்ளையில் இப்படி எழுத ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி வேணால் கேட்டுக்கலாம் அப்படிங்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, புலமை என்பது பிறவிலேயே வர்றதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படி புலமை வந்து பிறவிலேயே வர்றதா நல்ல நல்ல கவிதை எழுதியிருப்பாங்க. அப்படி யாராலும் எழுத முடியாது. ஏன்னா கவிதை அப்படிங்கிறது ஒரு பயிற்சி தான். எழுதி 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 வர்றது தான். நிறைய வாசிக்கிறவங்களுக்கு அது ஈஸியாக வந்துடும் கூட. ஆனாலும் ஆரம்பகட்ட கவிதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்கும். அந்த வகையில் பார்த்தா கண்ணதாசனுடைய இந்த முதல் கவிதை வந்து ரொம்பவே சாதாரண கவிதை தான். இது கவிதைனே சொல்ல முடியாது. இருந்தாலும் தொகுப்பில் ஏன் இதை வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு, கவிதை என்பது பிறவிலேயே வருவது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது முற்றிலும் பொய். ஏன் அப்படின்னா அது ஒரு பயிற்சி தான். கண்ணதாசனுடைய பிற்கால கவிதையில் வளர்ச்சி அடையறதை பார்க்கும்போது அந்த கவிதையுடைய குவாலிட்டி தரம் வந்து பிற்கால கவிதையில் நல்லா இருக்குது. முன்னாடி வந்து அந்த கவிதையில் வந்து கவிதையை நம்ம சேர்த்துக்கிடவே முடியாது அப்படின்னு சொல்லி இதில் முரண்படுறாரு. காதலை பற்றி எல்லா கவிஞர்களும் எழுதியிருக்காங்க. கண்ணதாசன் யாரை தனக்கு முன்னோடியாக வச்சான் அப்படின்னா உமர் கய்யாமனை தான் வச்சான் அப்படிங்கிறாரு. அது உண்மைதான். ஏன் அப்படின்னா உமர் கய்யாமன் தான் எப்போ பார்த்தாலும் வந்து மங்கை மது இதெல்லாம் வச்சுட்டு பெரிய சந்தோஷமாக திளைச்ச மனுஷன். கண்ணதாசனுக்கு உமர் கய்யாமன் தான் ஒரு ஆதர்ச புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இல்லை காதல் பாடலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரசம் சொட்ட சொட்ட எழுதியிருக்காரு. நிறையா பாடல் நம்ம சொல்லலாம். கண்ணதாசன் மேலே விமர்சனம் வச்சாலும் அவருடைய கவிதை வந்து மயக்கக்கூடியா இருக்குது. அவரே வந்து கவிதை தொகுப்பில் முன்னாடி சொல்கிறாரு, கண்ணதாசன் சொல்கிறாரு, இதை பார்க்கும்போது உங்களுக்கு கருத்துக்கள் குழப்பம். ஏன்னா அவர் நிறையா பேர்த்தி புகழ்ந்து பாடியிருக்காரு, இகழ்ந்து பாடியிருக்காரு. கருத்துக்கள் குழப்பம், ஆனால் கவிதை மயக்கம் அப்படிங்கிறார். அதில் ஒரு கவிதை சொல்கிறாரு, வாராளி கலசங்கள் தேரேறி வருகின்ற வடிவங்கள் சொர்க்கமில்லையோ, வைகாசி பிறை போலே கைவீசி நடக்கும் மைஞைகள் தெய்வமில்லையோ அப்படிங்கிறார். இந்த வரியை பாருங்களேன். வாராளி கலசங்கள் தேரேறி வருகின்ற வடிவங்கள் சொர்க்கமில்லையோ, வைகாசி பிறை போலே கைவீசி நடமாடும். அதில் பாருங்கள், மங்கைகள் மயிலை பார்த்தா கரெக்டாக இருக்குது. எப்படி அப்படின்னா மயிலுடைய தோகை வந்து இப்படி பிறை போல தான் இருக்கும். பின்னாடி வந்து அப்படி தோகையெல்லாம் அப்படி பிறை போல் இருக்கும். அது நடையழக சொல்கிறாரு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. கைவீசி நடக்கின்ற அந்த ஒரு கம்பீரமாக நடந்து போயிருக்கும். இந்த அழகு செருக்கான ஒரு பொண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஏய் அவன் நடக்கிற நடைய பாடுறா, அவள் அழகுங்கிற கருவத்தில் நடக்கிறாடா அப்படிம்போம் இல்லையா. அதை மாதிரி இந்த மயில்கள் வந்து கைவீசி நடக்கிற அழகை பார்க்கும்போது இது தெய்வம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அற்புதமான கவிதை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப சிலாகிக்கிறாரு. இதே போல் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகிறாரு. இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, இந்த உமர் கய்யாமை பார்த்து இவர் தமிழ்நாட்டில் பொறுத்தவரை சங்க கவிதைகள் என்னென்னா அகக்கவிதைகள் அப்படிங்கிறல ஒருத்தன் தன்னை முன்னிறுத்தக்கூடாது. அந்த கவிதையை படிச்சுக்கும் போது எல்லாருமே தன்னை அதை இணைச்சிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு குறுந்தகை பாட்டை பார்க்கும்போது அதில் யார் கவிஞன் தன்னை வச்சுருக்க மாட்டான். கவிஞன் நினச்சிடுவான்னா ஒருத்தனுக்கு இப்படி நடந்தது அல்லது காதலன் காதலி இப்படி தான் போகும். ஆனால் கண்ணதாசனுடைய கவிதைகளில் சில கவிதைகளில் பார்த்தீங்கன்னா அகக்கவிதைகளில் தான் இருக்கிறதா முடிச்சிருப்பார். அப்படி வைக்கும்போது அந்த கவிதை செத்து போயிடுச்சு. அதுலேருந்து அகக்கவிதையை நம்ம ஏற்றுக்கிட முடியாது. நீங்கள் வந்து உமர் கய்யாமை வந்து நீங்கள் ஆதர்ச புருஷனை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து வெறும் பாலைவனமும் ஒட்டகப்பாலும் பேரிச்சம்பழம் மட்டும்தான். அவனுக்கு அது உசந்த கவிதையாக இருக்கலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே மரபே 2000 வருஷம் மரபு இருக்குது. இளங்கோவடிகள்லேருந்து கம்பன்லேருந்து அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ இவ்வளோ பேர் எழுதின கவிதையை வச்சு பார்க்கும்போது இதை கம்பேர் பண்ணால் இது அகக்கவிதையே கிடையாது அப்படின்னு சொல்லி புறந்தள்ளுறாரு. பல கவிதைகள் நல்லா இருக்குது. ஆனால் சில கவிதைகள் வந்து அகக்கவிதையில் ஏற்றுக்கிட முடியாத கவிதையெல்லாம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப இறங்கி சில பாடல்களை அவர் பாடுறாரு. சில பாடல்கள் தத்துவமாக இருந்தாலும் இவர் தாய்லாந்தை பற்றி போயிட்டு வந்து சொல்கிறாரு, அந்த தாய்லாந்துக்கு போனேன் அப்படின்ட்டு. தாய்லாந்தில் எவ்வளவோ இருக்குது. ஆனால் இவர் வழக்கம் போல் அந்த பெண்கள் இருக்கிற இடத்த பார்த்து சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, கன்னி பெண்களெல்லாம் மடிவிரித்து இம்மன்னவனை வாவென்று அழைக்க, கன்னி பெண்ணெல்லாம் மடிவிரித்து இம்மன்னவனை வாவென்று அழைக்க, எமது ராஜாங்கம் இதுதான், ஆண்டவன் அங்கிருந்து அங்கே வா என்று அழைக்க, நானோ ஆண்டவனை இங்கே வா என்று அழைப்பேன் அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சொர்க்கம் வந்து ஆண்டவனே நீ வச்சிருக்கிறது சொர்க்கம் இல்லடா, மண்ணில் வச்சுருக்கேன், நான் இருக்கேன், வா, இங்கே அவ்வளோ லேடிஸ் இருக்காங்க, அவ்வளோ மது இருக்குது அப்படிங்கிறான். இதை நம்ம எப்படி ஏற்றுக்கிட முடியும்? ஒரு அகப்பாடல் அப்படிங்கிறதே ஒரு அளவுக்கானது தான் அப்படின்னு சொல்லி சில பாடல்கள் ரொம்பவும் கீழே இறங்கியிருக்கு, இதுக்கு மேலே கீழே இறங்க முடியாது அப்படின்னு சொல்லி பழக்கருப்பியார் ரொம்ப விமர்சனத்தை வைக்கிறார். அதுக்கடுத்து கண்ணதாசன் உள்ள பெரிய குறைபாடு எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. கண்ணதாசன் ஒரு சிலரை அவர் இருக்கும்போது இயக்கத்தில் இருக்கும்போது அவருக்கு எதிரில் யார் இருக்காங்களோ அவங்கள பூரா வந்து அடித்து நொறுக்குவார்.
உதாரணத்துக்கு திமுகவில் இருந்தப்போ காமராஜர் வந்து நொறுக்கி தள்ளினார். பின்னாடியில் காமராஜர்கிட்ட சேரும்போது அப்படியே மாறிட்டார். திமுகவில் இருந்தப்போ நேரு எடுத்து பேசுகிறாரு. நேருவோட முகத்தை பற்றி பேசும்போது சொல்லார், சுட்ட கத்தரிக்காய் அப்படிங்கிறாரு. சுட்ட கத்தரிக்காய். இவர் சொல்கிறாருன்னா, ஒருத்தனுடைய கொள்கையை விமர்சனம் பண்ணனா, ஆனால் ஆள் உருவத்தை நீங்கள் விமர்சனம் பண்ணீங்கன்னா நீ எங்கே போய் முச்சந்தில் போய் நிற்கணும் அப்படிங்கிறார். ராஜாஜியை பற்றி பேசும்போது கள்ளன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. ராஜாஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொது உடைமை பற்றி பேசுகிறீங்க, இருந்தாலும் சில முதலாளித்துவ விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறாரு. பொது உடைமைனா என்ன? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், பணக்காரனே இருக்கக்கூடாது அப்படிங்கிற சித்தாந்தம் பொது உடைமை. ராஜாஜி என்ன சொல்கிறாருன்னா, பணக்காரன்னு ஒருத்தர் இருந்தால் தான் நல்லபடியாக சம்பாரித்து பணம் சேர்ப்பான், சேர்த்த பின்னாடி பெரிய தொழில் நிறுவனம் ஆரம்பிப்பான், நிறைய பேருக்கு வேலை கொடுப்பான், நிறைய பேருக்கு வேலை கொடுத்தா தானே வந்து பணம் சுழற்சி ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ரெண்டுமே ஒரு கொள்கைகள் தான், ஒரு கான்செப்ட். இது ஒரு கான்செப்ட், இது ஒரு கான்செப்ட், அவ்வளோதான். ராஜாஜி தனக்கு உண்டானது அவர் நினைக்கிறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? அதுக்காக நீங்கள் கள்ளன் அப்படின்னு அவரை சொன்னீங்கன்னா மற்ற எவன்லாம் வந்து அயோக்கியன் யோக்கியன் நீங்கள் சொல்லணும் இல்லையா? அப்போ யாரை நீங்கள் கை காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி, இதே ராஜாஜி இறந்த பின்னாடி காமராஜர் கண்ணாசன் எழுதின பாட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. பெரும்பாலும் கண்ணாசன் எழுதின இரங்கற்பாக்கள் அனைத்துமே வந்து இலக்கியம் தான் அப்படிங்கிறார். நேருவை பற்றி எவ்வளவோ நையாண்டி பண்ணுறாரு. ஆனால் நேரு இறந்த பின்னாடி அவர் எழுதின கவிதை வந்து அற்புதமான கவிதை. காமராஜரை பற்றி கிண்டல் பண்ணது பூரா அது எப்படின்னா, இவர் சொல்கிறாரு, கிண்டல் பண்ணி கோபத்தில் எழுதின அத்தனை பாட்டுகளும் கவிதைகளும் அது கவிதையே கிடையாது, ஒரு மாங்கொட்டையிலேருந்து பிதுக்கி கொட்டையை எடுக்கிற மாதிரி தான். அது வந்து வேறு வழியே இல்லாமல் வந்தது. ஆனால் இது அப்படி கிடையாது. இதெல்லாம் வந்து அத்தனை வந்து உயிருள்ள குழந்தைகள் மாதிரி. நேரு இறந்தப்போ அவர் எழுந்தது, காமராஜர் எழுந்தப்போ அவர் எழுந்தது, ராஜாஜியை பற்றி இறந்தப்போ அவர் எழுந்தது, அத்தனையுமே வந்து கவிதையோட உச்சம், அதோடைய நடை அழகு அப்படிங்கிறாங்க. கண்ணதாசன்கிட்ட என்ன சிறப்பு என்ன அப்படின்னா, அவருடைய சந்தம். நான் சொன்னேன் இல்லையா, வாராளி கலசங்கள் தேரேறி வருகையில் வடிவங்கள் சொர்க்கமில்லையோ, தன்னன 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 ஒரு நதி போகிற மாதிரியே இருக்கும். கூட சொல்கிறாரு, கண்ணதாசன் மேலே நிறைய விமர்சனம் இருக்குது, ஆனால் அவர் கவிதைக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் சொக்கி போயிடுவீங்க அப்படிங்கிறாரு. அந்த வகையில் தான் நேசித்த தலைவர்களை உச்சத்துக்கு தூக்குறதும், தான் நேசிக்காத ஆட்களை புரட்டி எடுக்கிறதும் அவருக்கு வந்து வாடிக்கையாக இருந்தது. கடைசி கட்டத்தை சொல்லாரு, இது வந்து ஒரு பெரிய பிழை இல்லை, ஏன்னா எல்லாருமே அப்படி தான், ஒரு கடத்தில் ஒரு இடத்துல இருப்பாங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு மாறுவாங்க. இப்படி மாறும்போது நம்ம வந்து யாருமே வந்து தப்புன்னெலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. கண்ணதாசனுடைய சில படைப்புகளை பார்த்தீங்கன்னா கடவுளை பற்றி அவர் பேசுகிறார். ஆரம்பத்தில் வந்து பெரியார்கிட்ட இருக்கும்போது கடவுள் இல்லைன்னு சொல்லி அவ்வளோ வரையும் திட்டி அதே கண்ணதாசன் தான் பின்னாளில் கடவுளை பற்றி உரி எழுதுறாரு. ஏன் அப்படின்னா, கடைசி காலகட்டத்தில் கடவுள் கொள்கை வந்துட்டார். அது மட்டும் கிடையாது, அர்த்தமில்ல இந்து வந்து எழுதுறாரு. அதில் இவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் அபத்தமாக இருக்குது. ஏன் அர்த்தமில்ல இந்து சொல்கிறாரு, பெண் எப்படி இருக்கணுமா, கணவனுடைய காலை பார்த்தேன் தரையை பார்த்தேன் நடக்கணுமா, அதே மாதிரி கணவனுக்கு பணிவிடை செய்கிறது தான் ஒரு பெண்ணுடைய லட்சியமே அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து வள்ளுவர் காலத்திலே வழக்கொழிஞ்சு போன விஷயம். 20ஆம் நூற்றாண்டுடைய துவக்கத்துலேருந்து நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா யார் ஏற்றுக்கிடுவாங்க? அதே போல் ஒரு பெண் வந்து வீட்டில் எப்படி இருக்கணும், கட்டிலறையில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அபத்தமான விஷயம். ஆனால் இந்த அபத்தத்தை பூரா வந்து கண்ணதாசன் ரொம்ப உயர்வாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. சில விஷயங்களை தத்துவங்கள் சொல்லிட்டு அவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா தத்து பித்துன்னு இருக்குது. இதெல்லாம் ஏற்றுக்கிடவே முடியாது. நீங்கள் வந்து யாரை குழுமைப்படுத்துறதுக்காக வந்து நீங்கள் எழுதுனீங்களோ அவங்களுக்கு தான் லாய்க்க ஒழிய பொதுமக்கள் பார்வைக்கு இது சரியில்லை. இன்னமும் சொல்லப்போனால் அர்த்தமுள்ள இந்துவதும் ஒரு வார பத்திரிக்கையில் வந்தது. ஸோ அவருக்கு சில கெடுபிடிகள் இருந்திருக்கும், அதுக்காக அவர் எழுதினார். நம்ம அதை வந்து ஒரு இலக்கியம் அப்படிங்கிற அந்தஸ்தில் கொண்டு வர முடியுமான்னா ஒரு சில விஷயங்களை வேணால் கொண்டு வர முடியாது ஒழிய மற்ற எல்லா விஷயங்களையும் புறந்தளத்தான் வேணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு பிற்போக்குத்தனமானவை. நீங்கள் எந்த இயக்கத்துலேருந்து எங்கே வளர்ந்து வந்தீங்களோ அதுக்கு அப்படியே நேர்மாற அந்த விஷயங்களாக இருக்குது. ஒரு பெண் இப்படி இருக்கணும், ஒரு பெண்ணை அப்படி நடந்துக்கணும், எல்லாமே பொண்ணை பார்த்து சொல்கிற விஷயமாக தான் இருக்குது. அதே மாதிரி வந்து இவர் சொல்கிறாரு, கண்ணதாசன் கவிதை எழுதுறாரு, கிரியேட்டிவ் லிட்ரேச்சர் அப்படிம்பாங்க. என்ன கிரியேட்டிவ் லிட்டர்னா, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, அதாவது வந்து ஒரு கவிஞன் வந்து அவன் சொல்கிற வார்த்தைகள்லாம் பழிக்கும் அப்படிங்கிற மாதிரி, அது வந்து நேரடி வார்த்தை. இவருக்கு அந்த நம்பிக்கையே இருந்தது கண்ணதாசனுக்கு. தான் அண்ணன் பையனுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதாவது இவருக்கு பேரன், இவருடைய அண்ணன் பையனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதை பார்க்க போகிறாரு. பார்க்க போனால் அவங்க எல்லோரும் தெரிஞ்சிருக்கும், அந்த பையன் தூங்கிட்டு இருக்கான், சின்ன குழந்தை. இவர் சொல்கிறார், அப்படியே தூங்கிட்டு எழுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு அந்த வாரம் குமுதத்தில் இவர் கவிதை எழுதுறாரு, அவனை எழுப்பாதீர் அப்படியே உறங்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட கவிதை, ரொம்ப அற்புதமான கவிதை, அதுலலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் இந்த பாட்டு படித்த அந்த கவிதை எழுதி அடுத்த ஒரு வாரத்தில் அந்த பையன் இறந்து போயிடறான். இவர் ரொம்ப விரக்தி ஆயிடுறாரு. ஒரு அறம்பாடி விட்டேனோ அப்படிங்கிறாரு. இவர் அந்த அளவுக்கு யோசிக்கவே தேவையில்லை.
ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கடவுள் கையில் தான் இருக்க வழியே நம்ம கையில் கிடையாது. இவர் அறம்பாடி அந்த பையன் இறந்துருப்பான், அதுக்கப்புறம் அந்த பையன் இறந்ததை பற்றி ஒரு பாட்டு படிக்கிறார். இப்படி நடைமுறைக்கு உதவாத சம்பந்தமே இல்லாத விஷயங்களை வந்து கண்ணதாசன் எழுதுனது வந்து ரொம்ப அபத்தமான விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இந்த தொகுப்பில் சொல்லிட்டு போகிறாரு. நான் சொன்னது வந்து ஒரு 2-3 கட்டுரைகளை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறையா விரிவாகவே அவருடைய கவிதையில் பூரா ஒன்றா சொல்லி இது ஏற்றுக்கலாம், இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு கட்டுரையை மாதிரி, அதே நேரத்தில் ரொம்ப வந்து ட்ரையாக இல்லாமல் வாசகர்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமாக ஒரு மேடை சொற்பொழிவு மாதிரி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. கண்ணதாசன் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அந்த பெண்களுடைய அங்க லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் எழுதின புத்தகம் எனக்கே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தெரியும். அவருடைய கவிதைகள், அதே போல் சேரமான் காதலி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் சில புத்தகங்களை பார்க்கும்போது தெரியுது, இந்த பழைய புத்தக கடையில் போய் பார்க்கும்போது தெரியுது கண்ணதாசன் இதெல்லாம் எழுதியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. பெண்களின் அங்க லட்சணம்னு ஒரு புத்தகம் இருக்குது, சாமுத்திரிகா லட்சணம்னு ஒன்று போட்டிருக்காரு, ஒரு 100 பக்கத்துக்கு. ஆச்சரியமாக இருக்குது, இப்படிலாம் ஒரு புத்தகம் இருக்கா, இது எழுதியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் மறுபதிப்பு பெருசாக இல்லை, அதனால் நம்மளுக்கு தெரியலை. நிறைய விஷயங்கள் வந்து அவர் பிற்போக்குத்தனமாக எழுதியிருந்தாலும் அவருடைய பல கவிதைகள் இன்றைக்கும் தூக்கி கொண்டாடுற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பல கருப்பையாக அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. ரொம்ப அற்புதமான புத்தகம். மணிவாசகர் பதிப்பாக அதை வெளியிட்டிருக்காங்க. இப்போ மறுபதிப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் மறுபதிப்பு போட்டிருக்க வாய்ப்பு இல்லை. கிடைச்ச அவசியம் படிங்க. கண்ணதாசன் காலத்தின் வெளிப்பாடு. நன்றி.